ஆதி துணை அனைத்து உறவுகளுக்கு நமஸ்காரம். இப்ப அவங்க கிட்ட ஒரு 3 நிகழ்வு தான் பங்கிக்க போறேன். எதை பத்தினா காணிக்கை அப்படின்ற ஒரு டாபிக்கை பத்தி. நமக்கு காணிக்கைன்னா என்ன ஞாபகம் வருது? நம்ம ஷாலிக்கு போனா நம்ம தரிசனம் பண்ணுவோம், உத்தரவு வாங்குவோம். அப்படி உத்தரவு வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? காணிக்கை நம்ம தெய்வத்துக்கு செலுத்துவோம் இல்லையா? இப்போ இப்ப நான் வந்து அந்த காணிக்கை எப்படி உருவாச்சு அதை பத்தி நிகழ்வு தான் இப்ப நான் கூட பங்கிக்க போறேன். இந்த காணிக்கை வந்து எப்படி உருவாச்சுன்னா, ஒரு மாணக்கர் வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாராம், நீங்க எங்களுக்காக யமன் கிட்ட இருந்தே காப்பாத்துறீங்க, எவ்வளோ ஒரு விஷயம் பண்றீங்க, அதுக்கு பதிலா நன்றி கடனா நாங்க உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும், அதுக்கு நாங்க காணிக்கை உங்களுக்கு தரோம், அதை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. நம்ம தெய்வமும் அதை ஏத்து அப்படி உருவானதுதான் இந்த காணிக்கை அப்படின்றது. இப்ப அதை பத்தி நான் ஒரு 3 நிகழ்வு உங்க கூட பங்கிக்கிறேன். முதல் நிகழ்வு வந்து என்னன்னா, அப்ப வந்து தெய்வ ஆலயம் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஒவ்வொரு அனந்தரும் அவங்களால எவ்வளவு தொகையை வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு காணிக்கையை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்களா. அப்போ ஒரு அனந்தர் வந்து 1 ரூபாய் தான் வந்து வச்சிருந்தாராம். அந்த 1 ரூபாயை நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து கொடுத்தாராம். அப்ப வந்து தெய்வம் வந்து அந்த 1 ரூபாயை வந்து வாங்கிக்கிட்டு அங்க சபையில உட்காந்துட்டு இருந்த எல்லார்கிட்டயும் வந்து காட்டி சொன்னாங்களா, இது வரைக்கும் கொடுத்ததுல இதான் ரொம்ப பெரிய சிறந்த காணிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அங்க இருந்த ஆனந்தர்களுக்கு எல்லாம் வந்து எதுவுமே புரியலையா, ஏன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு காணிக்கை கொடுத்து 1 ரூபாய் போய் இவ்வளவு பெருசா சொல்றாங்களே தெய்வமேன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்த்து நம்ம தெய்வம் கொஞ்சம் கோபமா அவரோட குரலை உயர்த்தி வந்து சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தர்கிட்ட வந்து கேட்டாரா, எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர் வந்து சொன்னாரா, நான் வந்து ஊர்ல இருந்து வரேன், ஊர் இங்க இருந்து எவ்வளவு தூரம்னு கேட்டாரா. அவர் சொன்னாரா 40 மைல் அப்படின்னு சொன்னாரா. எப்ப வந்தேன்னா 3 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னாரா. 3 நாளா வந்து எவ்வளவு காசு நீ எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டா, அந்த 1 ரூபாய் தான் எடுத்துட்டு வந்தேன். எப்படி வந்தேன்னு கேட்டு நான் நடந்துதான் வந்தேன். அப்ப வந்து பசியாறதுக்கு என்ன பண்ணனா, நான் வரும்போதே வந்து இது வந்து கொண்டு வந்தேன், களி வந்து கொண்டு வந்தேன், அதுதான் நான் கரைச்சு இந்த 3 நாளா வந்து பசி ஆயிட்டு இருந்தேமே அப்படின்னு சொல்லி சொன்னாரா. 3 நாளுமே வந்துதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. இல்ல, இனியோட வந்து தீந்துடுச்சு தெய்வமே. அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா வந்து அவரு வந்து பேசாம நின்னாரா. அப்புறம் எப்படி மறுபடியும் ஊருக்கு போவேன்னு கேட்டா வந்து நடந்தேதான் போகணும் தெய்வமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப தெய்வம் வந்து என்ன பண்ணாங்களா, சரி நீ கொடுத்த காணிக்கையை நான் ஏத்துக்கிறேன், நான் கொடுக்கறத நீ ஏத்துக்கோன்னு சொல்லி ஒரு கை நிறைய ஒரு காணிக்கை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரா. ஆனா அவர் வந்து கண்ணுல வந்து தண்ணி வர வேணா தெய்வமே, சிவன் சொத்துக்குள்ள நாசனம் அப்படின்னு சொன்னாரா. அப்ப வந்து நம்ம தெய்வம் சொன்னாரு, சிவனே கொடுக்கும்போது நீ ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்ப அவரும் அதை வாங்கிக்கிட்டாரா. அப்ப அங்க இருந்த அனந்தர்கள்லாம் வந்து அவங்களும் வந்து அழுதுட்டு தெய்வத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்களா. நாங்க சிரிச்சதுக்கு ரொம்ப எங்களை மன்னிச்சிருங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதுதான் இந்த முதல் நிகழ்வு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தெய்வம் வந்து அடுத்தவங்களை புரிஞ்சுட்டு எவ்வளோ அன்பும் இறக்கமா இருக்காங்க அவங்களுடைய பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நமக்கு இதுல இருந்து தெரியுது. 2வது நிகழ்வு வந்து என்னன்னா, அதே மாதிரி காணிக்கை கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு அனந்திக்கு வந்து 2 ரூபாய் தான் வச்சிருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து கொடுக்கவே ரொம்ப அச்சமா இருந்ததுதான். ஏன்னா அதே மாதிரி நிறைய பேர் வந்து அதிகமா காணிக்கை கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம வெறும் 2 ரூபாய் தான் கொடுக்குறோமே தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்பவே அச்சமா இருந்துதான். அப்போ வந்து அப்படியே அந்த லைன்ல வந்துட்டு இருக்கும் போது நம்ம தெய்வம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எட்டி அவங்க கிட்ட அந்த 2 ரூபாய் எடுத்து அவங்க பேக்ல போட்டுக்கிட்டாங்களாம். அப்ப வந்து அது யாருக்குமே தெரியாதுல்ல, அவர் எட்டி எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்க. அப்ப வந்து யாருக்குமே தெரியாதுல்ல அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரியுறது அவங்க காணிக்கை கொடுத்தாங்க, அது நம்ம தெய்வம் வந்து வாங்கிக்கிட்டாங்கன்றது மட்டும் தானே தெரியும். அவங்களுக்கு இருந்த பயமே அவ்வளவுதானே, நம்ம ரொம்ப கம்மியா தருமே அப்படின்னு ஒரு அச்சமா இருந்தது. அது இல்லாம நம்ம தெய்வம் வந்து வாங்கி அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்க. இதான் வந்து இந்த 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு வந்து அந்த புலல் ஜென்மம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அப்படின்னா வந்து இந்த நம்ம உபதேசம் வாங்குறத வந்து ஒரு பர்த்டேவா கொண்டாடுவாங்க அந்த அனந்தரிகளா. அப்போ அந்த புனல் ஜென்மத்துக்குன்னு அவங்க ஒரு காணிக்கை வச்சிருந்தாங்களா. அது எப்படின்னா, அங்க இருந்த மாணக்கர் எல்லாமே வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காணிக்கைன்னு சொல்லி நம்ம வச்சிருக்கலாம். நம்ம தெய்வம் வந்து என்ன பண்ணுவாங்களா, இந்த உபதேசம் அது எதுக்குமே வந்து காணிக்கை வாங்கவே மாட்டாங்களாம். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாமே வந்து தெய்வத்துக்கிட்ட வந்து ரொம்ப கோரிக்கை வச்சு இந்த மாதிரி நம்ம சிலதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காசு வந்து நம்ம வச்சுக்கலாம் தெய்வமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதே மாதிரி நம்ம தெய்வமும் ஒத்துக்கிட்டாங்களா. அப்ப வந்து இந்த புனர்ஜென்மம் அப்படின்றதுக்கு வந்து 10 ரூபாய் தான் காணிக்கையா. அப்ப வந்து ஒரு அண்ணனுக்கு ஒரு அம்மா வந்து வந்தாங்களா. அவங்க வந்து இந்த மாதிரி புனர்ஜென்மம் இது கொண்டாடணும்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாங்களாம்.
பண்ணிட்டு பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்து 3 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களாம். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க தெய்வத்துக்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி 10 ரூபாய் தானே தெய்வமே, அவங்க 3 ரூபாய் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப நம்ம தெய்வம் வந்து சொன்னாங்களா, ஏன் அந்த 3 ரூபாயும் வாங்குனீங்க, அதையும் அவங்க கிட்டே கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் தான் இந்த காணிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த 3 நிகழ்வுகள். அதை நான் அவங்க கூட பங்கிக்கிட்டேன். காணிக்கைனா வந்து நான் காண நீ என் முன் பணிவுடன் வணங்குவதே தான் காணிக்கை அப்படின்னு சொல்லி பணிவுடன் நிற்பது தான் காணிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வந்து சொல்லியிருக்காங்க. தெய்வ சொல்படி நடந்து நம்ம தெய்வத்தோட வேதநூலை படிச்சு மூலம் வந்து நான் கூட ஒட்டி வச்சு தெய்வம் சொல்படி நடப்போம். நீங்க எல்லாம் அதுல பண்ணீங்க, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து மேயை பேசுவோம். நமஸ்காரம்.